I came along with my state president and Banu Prasad Reddy ji, and we had a darshan and we took Ashirwad and we had a pray to the Venkadachalamapati Perumal to progressive and wellness and prosperity of the country. Our country is very safe. We are all, and also I pray for the everyone's health, well-being. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இங்கே வந்து மக்களுக்காக, மக்களினுடைய நல்ல வாழ்வுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக ஏழுமலையானவர்களை தரிசித்து ஏழுமலையானிடத்தில் வேண்டிக் கொண்டோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் திரு பானுபிரசாத் ரெட்டி அண்ணன் அவர்களும் கூட எங்களிடத்துல கோயிலுக்கு வந்திருந்தாங்க. இந்த அருமையான நேரத்தில் ஏழுமலையானுடைய ஆசீர்வாதம், ஏழுமலையானுடைய அனுகிரகங்கள் அனைத்து மக்களும் சௌரியமாக எல்லாம் வல்ல வலிமையோடு அவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டோம். இன்றைக்கு பாருங்க, உலகமே கூட ஒரு போர் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய இந்தியா வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது. உலகம் முழுவதும் அங்கங்கே வார் ஜோன், ஆல் ஓவர் த வேர்ல்டு தெர் இஸ் a war zone and war situation, but in our country is very safe under the dynamic leadership of our honorable Prime Minister Sri Narendra Modi. Thank you. ஏழுமலையான் தரிசனத்திற்காக நானும் மதிப்புக்குரிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களும், திருமலை போர்டு மெம்பர் மதிப்புக்குரிய பானுபிரசாத் ரெட்டி அவர்களும் நல்ல தரிசனம் கிடைத்தது. இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஏழுமலையானுடைய அருளாலே இந்தியா ஒரு வலிமையான நாடாக வர வேண்டும். தமிழகம் மட்டுமல்ல, உலகமே ஒரு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். போர் நடக்கின்ற இந்த சூழ்நிலையும் கூட நமது நாடு இவ்வளவு தூரம் ஒரு வளமான வலிமையான பாரதம் இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய அருளால. இது ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீகம் செழித்தோங்கிய பூமி. ஆன்மீகம் இன்னும் மேலோங்கி வர வேண்டும். ஏழுமலையான் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். நன்றி, வணக்கம். లోకల్ టు గ్లోబల్ న్యూస్ at your fingertips. మీ చేతిలో ఒక ఆయుధం. డౌన్లోడ్ రా టీవీ యాప్. మీడియా లెజెండ్ రవి ప్రకాష్ ఈస్ బ్యాక్.